ஹலோ நண்பர்களே, இந்த போட்ட வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போட முடியும். இப்போ வந்து நாங்கள் ஒரு சின்ன ஒரு பட ஷூட்டுக்கு வந்துருக்குதெல்லாம் அந்த இடத்துல இந்த வீடியோ எடுக்க போகிறோம். இந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட இந்தியாவிலிருந்து 20 கிலோமீட்டருக்கு கிட்டத்தான் இருக்கு. யாழ் மாவட்டம் காரைநகர் பிரதேசம் நெய்தல். ஹலோ நண்பர்களே, இப்போ நாங்கள் நிற்கிற இடம் தான் வந்து காரைநகர் துறைமுகம். இது வந்து காரைநகர் துறைமுகம் ஜெட்டியடின்னு சொல்லுவாங்க. இங்கே அப்படி இதான் அந்த சீனோர் அந்த காலத்தில் யுத்த காலத்துக்கு முதல் சீனோர் வந்து இயங்கின இந்த சீனோர் வந்து கிட்டத்தட்ட பல ஆயிரம் பேர் வேலை செஞ்ச இடம். இன்றைக்கு வந்து யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு திருப்ப இப்போ இதை முயற்சி நடக்குது, திருப்ப கட்டுறாங்க. எப்போ இதை கட்டி முடிப்பாங்கன்னு தெரியும். கட்டி முடிச்சிட்டாங்க, இன்னும் ஆரம்பிக்கல. ஒரு சூன் பண்ணி பார்ப்போம். இது அந்த சீனோர் கிட்டத்தட்ட பல பல ஆயிரம் பேர் இந்த சீனோரில் வேலை செஞ்சவங்க. அப்படி இந்த துறைமுகத்தில் வந்து இன்றைக்கு ஒரு வாகனங்களை வந்து இறக்கி ஏற்றுறாங்க. அது என்னன்ற பார்ப்போம். இதுதான் துறைமுகம். விஸ்தரிப்புகள் குறைவு தான். இந்த துறைமுகம் வந்து கப்பல் ஒரு சின்ன படம் கொண்டு இருக்குது. சாமான்லாம் ஏற்றினா கிட்ட போய் ரெண்டு மாதிரி பார்ப்போம். இருக்கு இங்கே ஆமிக்கார்ட்ட ஹேம்பி இருக்காது, ஹார்ட் இல்லாது. இது வந்து பாதை போகிற பாதைன்னு சொல்லி ஊர்காவத்துறைக்கு போகிற ஒரு பாதை. ஒரு பெரிய படம் கொண்டு இருக்குது. இது இங்கால வந்து அப்படியே பண்ணைக்கு போகும்போது வந்து அப்படியே பண்ணைக்கு போகிறது. அந்த அங்காளி லைனாக தெரியுது, அது ஊர்காவத்துறை. ஒரு வாகனம் வந்து கடலில் இறங்கி வருது, பார்ப்போம் சைட்டால். ஒரு வாகனம் வந்து பாதையில் இறங்கி போகுது. அந்த காலத்தில் வந்து 10 சாமான்கள் வாராது, அந்த மாதிரி ஒரு பாதை என்று போகுது. பாதுகாப்பு விதிமுறை இது வந்து ஒரு பாதை. இந்த பாதை ஓடுறது கிட்ட போய் பாப்போம். என்ன வந்து கடல், அங்கால நீவி கேம்ப் பெரிய கேம்ப் இருக்கு. இது வந்து கடல் போட்டி ஒன்று கடல். இது வந்து போன்ல இருக்கக்கூடிய கிளியர் விலங்குகள். இது வந்து பெரிய ஒரு ஹோட்டல், நடுவு தீவு. ஒரு ஹோட்டல் காரைநகருக்கு நடுவில் உள்ள ஒரு ஹோட்டல். அந்த காலத்தில் ஜெயிலா எல்லாம் இருந்த தாத்தா சொல்லியிருக்கிறேன். அது வந்து நல்ல தீவுன்னு நினைக்கிறேன், அப்படியா தெரியல. ஆக்கரைக்கு போட்டு ஆட்டோ நிற்கிது, ஏற்றி கொண்டு போகிறதுக்கு பார்ப்பேன். பயணிகளை அங்காளிக்கரையை ஏற்றி கொண்டு இறக்குறது போகுது ஒரு படம் கொண்டு. பார்க்க தெரியுது, படம் கொண்டு போகுது. ஊர்காவத்துறைக்கு ஆட்களை பயணிகளை ஏற்றி கொண்டு போயினோம் அங்காள துறைமுகத்தை இறக்குது. இது ஒரு படகு, பெரிய படம் உண்டு. கரிஹனன் என்ற பேர்ல அடக்கு. இதுல பெரிய படம் ஒன்று இருக்குது. இந்த படம் கண்டா ஆஸ்திரேலியா சும்மா போகுது. இந்த படகு பேர். இது வந்து அந்த பாதைக்குரிய பாதை. இது வந்து இந்த ஊர்காவத்துறைக்கு போகுது அந்த படகு கொண்டு. சூன் பண்ணி பார்ப்போம். இது வந்து ஊர்காவத்துறை, அங்காள ஊர்காவத்துறை. நடுவில் தெரியாது கோட்ஸ். அது வந்து கோட்ஸ். இதில் இருக்கு ரங்கந்துறை, ஊர்காவத்துறை ரங்கந்துறை. இது வந்து கடல் பிரதேசம்.
அந்த கடல் போட்ட இதுதான் காரைநகர் துறைமுகம். ஒரு காலத்துல பிஸியா இயங்கின ஒரு துறைமுகம். இந்தியாவுக்கு போய் வர்றது அப்படி இப்படின்னு பல மத்தையில் ஓடி திரிஞ்ச இடம், யுத்தம் நடந்த இடம். இதுதான் புலிகள் உருவாகிய இடம். இந்த பக்கம் தான் உருவாகுத்துறை. புலிகளினுடைய அனைத்து புலிகளும் இங்கே உருவாகினது. இங்கால வந்து இந்தியா இந்த பக்கம் போனீங்கன்னா இந்தியா ஒரு 20 கிலோமீட்டர் தான் இருக்கு. ஆட்டோ ஒன்று போகுது. போய் பார்ப்போம் என்ன கட்டம். இது வந்து சீனோட சைட் பக்கம். சீனோருடைய சைட் பக்கம் ஒரு காலகட்டத்தில் பயங்கர பிஸியாக இயங்கின ஒரு இடம். இன்றைக்கு வந்து இப்படி கிடக்குது. இன்றைக்கு வந்து இன்னும் இயங்க இல்லை. இப்போ கட்டி கொண்டிருக்கீங்கன்னா பெருசாக இயங்க இல்லை. நீ தான் இயங்க மாட்டேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இது வந்து பண்ணைக்கு போகிற பண்ணை பக்கம். பண்ணை பக்கம் பைக்கில் போனாலே பொண்ணுங்களை சுத்துங்க தன்னாலே அந்த பக்கம் பண்ணை பக்கம். இந்த யாழ்ப்பாண டவர் தெரியுது பாருங்க. பெருசாக தெரியாத பாருங்க. குச்சி மாதிரி தெரியுது பாருங்க. அதுதான் வந்து யாழ்ப்பாணம் பண்ணை இது. இது வந்து சீனோர் பின்பக்கம். சீனோர் இது வந்து போட்டுகள் வந்து உற்பத்தி செய்கிற ஒரு இடம். போட்டுகள் வந்து உற்பத்தி ஆகிற இடம் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நீ தான் இதை உருவாக்க போயிருந்தா நீ கட்டினம் நீ தான் உருவாக்குவினம். இது 50 வருஷத்துக்கு முன்னால யுத்த காலத்துக்கு முன்னால இது வந்து இயங்கின இடம். படகுகள் தயாரிக்கிற இடம் சீனோர் கம்பெனி என்று சொல்லினோம். அது இதுதான் இப்போ புதுசாக ஆரம்பிக்கணும். மீளெழுச்சி நடக்குது. எங்களுடைய பனைமரம் வந்து எந்த நாட்டு தயாரிப்பு படகுன்னு தெரியல. ஆனால் பெரிய ஒரு படகு. இது வந்து வெளி இடங்கள் ஓடி திரிஞ்ச படகு வந்து வருமானம் காணாது கட்டியிருக்கிறோம். இங்கால பெருசாக தேவையில்லை தானே. இதுகள் பாவனை எல்லாம் போட்டுன்னு ரோட்டுகள் இருக்குது தானே. அதால் பாவனை குறைஞ்சி போச்சு. பேர் வந்து எழுதாரகை என்ற பேர்ல கிடக்குது. ஒரு தமிழால் என்ற படகுன்னு தான் நினைக்கிறேன். அப்படித்தான் கிடக்குது. ஆனா பெரிய படகு தான். உள்ளுக்குள்ள மக்கள் போயிடக்கூடிய மாதிரி பெரிய படகாத்தான் இருக்கு. கடலை பார்க்க பயமா கிடையாது. பார்க்க சிம்பிளா கிடையாது. ஆழமான பகுதி, ஆழமான கடல். அப்போ வாங்க விலை கொடுத்து வேண்ட தேவையில்லை. இதுல ஏதோ சிங்கள மொழியில போட்டிருக்கீங்க. எனக்கு படிக்க தெரியாதா? இது ஏதோ உள்ளுக்கு இறங்குற இடம் போல என்னதுதான் தெரியல. என்ன இது சுத்திரமாக கிடக்கு. தெரியலங்களா? பரவாயில்ல. சின்ன சின்ன பழுதுகள் தான். அந்த போட் வந்து பயங்கர ஒரு பெரிய படகாத்தான் கிடக்கு. பரவாயில்லை. சும்மா சுத்தி பார்ப்போமே. இது இன்னொரு படம் வந்து சரிச்சு கிடக்கு மேலே அதை கட்டி.
கிட்டத்தட்ட 3 போட்டு நிற்கிது. பார்ப்போம். இது ஒரு படகு. இது வந்து உள்ளுக்குள்ள இந்த சீட் எல்லாம் கிடக்கு. இந்த தெளிவா தெரியுது. உங்களுக்காக கஷ்டப்பட்டு எல்லாம் துடைச்சி போட்டு காட்டுறேன் பாருங்க. படகு வந்து உள்ளுக்குள்ள உள்பக்கம் படகு அனுமதி எடுக்காதான் எடுக்கிறேன் உங்களுக்காக. பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. பயணியல் பாதுகாப்பான உரை, அதாவது வந்து கவர், தண்ணிக்கு தாழாமல் இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு இதை அப்படி விட்டுரைக்கணும் தெரியல. நல்லா உக்கி போச்சு. பெருமானங்கள் காணாது போல இது என்ன வாய்ப்பு. வடியெல்லாம் கிடக்கு, பார்க்கலாம். நல்ல வியூ, உண்மையா கடல் பிரதேசம், நல்ல ஒரு வியூ, நல்லா இருக்கு. அங்க அதில் ஆட்கள் எல்லாம் நிற்கிறான். அப்படி இந்தியா அப்படி எப்படியே போனீங்கன்னா இந்தியா. இதுல ஏதோ பட்டி மாதிரி போட்டு கடல் சேர்ந்த பிரச்சனை உங்களோட பார்ப்போம். இது அந்த பின்பக்கத்தின் இது கிளியரா தெரியுதுன்னு நல்ல வடிவா தெரியுது, பிரச்சனை இல்லை. இதுல இங்கிலீஷ்ல போட்டிருக்கீங்கன்னா திஸ் டோர் must be hip closed at shut. This door must be hipped close it at shut. This இந்த கதவு க்ளோஸ் பண்ணின மாதிரி அதை போட்டிருக்கீங்க, தெரியாதான். இன்ஜின் பகுதியாட்டு நினைக்கிறேன். இது இந்த பக்கம் ஏறி பார்ப்பேன். காங்கொள்ளாம ஏறுறோம், என்ன கட்டம் வரையில கடவுள் தான் காப்பாற்றணும். ஏறி பார்ப்பேன். பெரிய ஒரு படகு தான். நண்பர்களை இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் லைக் பண்ணுங்க தயவு செய்து. இவ்வளோ வெயிலுக்கு வந்து கஷ்டப்பட்டு நான் உங்களுக்காக அந்த வீடியோ போடுறேன் பாருங்க. கஷ்டப்பட்டு இந்த இது வந்து பார்க்காதவைக்கு ஒரு அருமையான பொருளாக இருக்கும். இது பாதுகாப்பான கம்மியில் நான் போட்டிருக்கேன் பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன சொல்றது, இது வந்து அந்த படகுகள் நிறைய நிக்குது. களிச்சட்டையில வந்து நிறைய படகுகள் நிக்குது. பாப்போம். பாரம்பரிய கோல் இது வந்து படகின் உள் இது ஓடி இதெல்லாம் ஓடுறது போலோட பார்த்து எனக்கு அவசர வேலி ஒன்று வந்துடுது. வீடியோ டக்குன்னு முடிப்போம். இது வந்து படகு ஓடுற இடம் போலோட அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸ்டேரிங் எல்லாம் கிடக்கு பாருங்க. ஸ்டேரிங் இந்த மேல் பக்கங்கள் வீடியோவை வைக்க சீக்கிரமா முடிக்கணும்னு சொன்னா கொஞ்சம் வெயில் இருக்கிறபடியா பார்ப்போம். அடுத்த முறை இந்த வீடியோ முழுமையாக போடுவோம். இப்போ அவசர வேலி ஒன்று இருக்கிறபடியா அந்த படம் முடிஞ்ச அளவுக்கு காட்டியிருக்கேன். ஒரு ஒரு அப்டேஷன் நடிக்க கேட்டிருக்கிறோம். அதுக்கு தான் போகிறேன். கடவுளை பார்ப்போம்.